எதுவா இருந்தாலும் சரி செய்ய நாங்க தயாரா இருக்கோம். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். உனக்கு என்னம்மா, நீ செலவு பண்ணுவ. ரோட்ல போற வரவங்களுக்கெல்லாம் இப்படி தண்ணி மாதிரி நீ பணத்தை செலவு பண்ணா நாம எல்லாரும் நடுத்தெருவுக்கு தான் வரணும். முதல்ல இந்த சரோஜாவை தீர்த்து கட்டினா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இவங்களை ஏதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்றது நல்லது. வேண்டாம், நாங்களாம் போக கூடாது. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இப்போ சிவனோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும். அவனால மட்டும்தான் என்னோட உயிரை காப்பாற்ற முடியும். சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போறோம். இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்ப சரி, நான் கிளம்புறேன். அமிர்தா, கொஞ்சம் எழுந்துருமா, ஹாஸ்பிட்டல் போலாம். அமிர்தா வாமா போ. ஏன் அதிர்ஷ்டம், இவன் மொத்தமா போய் சேர்ந்துடுவா போல இருக்கு. இவளை மேல அமிச்சிட்டா அதுக்கப்புறம் சரோஜா மட்டும்தான் இருப்பான். சரியான நேரம் பார்த்து அவ கதையும் முடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் 2 பேரும் பரலோகத்துல ஒண்ணா இருப்பாங்க. ச்சே, இப்படி ஒரு தோல்வி கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஊர் மொத்தமா தேடியாச்சு, உங்க அக்கா அமிர்தா எந்த இடத்துலயும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல இருக்குன்னு உங்க அக்கா உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கணும். எங்க அக்கா அப்படியெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. இந்த ஊர் மொத்தமா தேடியாச்சு, அவங்கள காணோம் அப்படின்னா அவங்க சொன்னது போய் தானே. ஏதோ பாருங்கன்னா இன்னும் 2-3 வீடு தான் மிச்சம் இருக்கு. ஒருவேளை அந்த வீட்ல எங்கேயாவது இருக்கலாம்ல. எனக்கு சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு மல்லி. சுத்தி சுத்தி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பசி, தாகம், சோர்வுனா என்னங்கிறத இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஈடேறணும்னா நீங்க மாவீரனாவும் இருக்கணும், பிச்சைக்காரனாவும் இருக்கணும். இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா உங்க லவ் ஸ்டோரி அவ்வளவுதான். ஏய், டயலாக்லாம் நல்லா தான் பேசுற, போதும் நட. ஆனா ஒரு நிமிஷம். என்ன என்ன இது புது விளையாட்டு? இது வெறும் விளையாட்டு இல்ல, காதல் விளையாட்டு. ரெண்டுத்துல ஒரு கையை தொடங்க பார்க்கலாம். எதுக்கு? தொட்டாதான் நான் சொல்லுவேன். சரி, நீயும் உன்னோட விளையாட்டும். அக்கா நிச்சயம் கிடைப்பாங்க, போதுமா? வலது கையை தொட்ட அக்கா கிடைப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அண்ணா, மிச்சம் 2-3 வீட்டையும் நம்ம போய் பார்த்துடலாம். அக்கா நிச்சயம் கிடைப்பாங்கன்னு என் மனசு சொல்லுதுண்ணா. அதோ அங்க பாருங்கண்ணா, அங்க ஒரு வீடு தெரியுது, அங்க போய் பார்க்கலாம். நான் வரல மல்லி, ரொம்ப டயர்டா இருக்கு, தாகமா வேற இருக்கு. அங்க போய் குடிக்க தண்ணி கேட்கலாம், வாங்கண்ணா. யாருக்கு தெரியும், உங்க ஹீரோயினி தண்ணி கிளாஸ் கொண்டு வரலாம். வாங்க. சரி, பாப்பலாம்.
உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்ல. அமிர்தா வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. அவ சாகுறதுதான் நியாயமா? அந்த மாயா கோட்ல இருந்து அவளை காப்பாத்தினது நீதான். இப்போ அந்த மந்திரவாதி கட்டுப்பாட்டுக்குள்ள அவளை துடிக்க வைக்கிறதும் நீதான். உன்னை தவிர வேற யாராலையும் அவளை காப்பாத்த முடியாது. உண்மை ஜெயிச்சாகணும், நியாயம் ஜெயிச்சாகணும்னா நீ அவளுக்கு உதவி செஞ்சே தீரணும் பரமேஸ்வரா. உதவி செஞ்சே தீரணும். உலக நன்மைக்காக விஷம் குடிச்ச விஷகண்டன் நீலகண்டன் நீதான். பக்தர்களை ரட்சிக்கிற மகேஸ்வரன் நீ. தீயவர்களை சம்ஹாரம் பண்ற கால பைரவன் நீ. மிருத்யுஞ்சயன் நீ. இந்த மரணத்திலிருந்து நீதான் அவளை காப்பாத்தணும். நீதான் இப்ப அமிர்தாவை மரணத்திலிருந்து காப்பாத்தணும். கடவுளே, அமிர்தாவுக்கு ஒன்றும் ஆகாம நீதான்ப்பா காப்பாத்தணும். எனக்கு குழந்தையே பிறக்கலன்னு நான் துடிச்சிட்டு இருந்தப்போ எங்கிருந்தோ அமிர்தா எனக்கு மகளா வந்தா. அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதப்பா. டாக்டர் என்னடானா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த அமிர்தா எங்கேயும் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாளே சரோஜா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமாங்க, நாம அவளை வற்புறுத்த முடியாத நிலைமையில இருக்கோம். கடவுளே, நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை சாமிக்கு செய்யற பூஜையில ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? அப்படி எனக்கு தெரிஞ்சு நாம எந்த தப்பும் செய்யலைங்க. இல்ல சரோஜா, ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். பொதுவா கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டு நாம அதை செய்யாம விட்டுட்டோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும். பொதுவாவே நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா நாம கடவுள்கிட்ட தான் போய் வேண்டிப்போம். ஆனா நம்மளை விட்டு அந்த கஷ்டம் போனப்புறம் நாம வேண்டினதையே மறந்து போயிடுவோம். அதே மாதிரி நாம வேண்டிக்கிட்டு எதையா மறந்துட்டோமா என்ன? வேண்டுதலா? நான் அந்த மாதிரி எதுவும் வேண்டிக்கிட்ட மாதிரி ஞாபகம் இல்லையே. ஒருவேளை அத்தை ஏதாவது வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்களோ, இல்ல இவர் சொல்ற மாதிரி எதையாவது வேண்டிக்கிட்டு நானே அதை மறந்து போயிட்டேனா? ஜெய் மகாகாளி. என்னாச்சு பாபா? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ருத்ரா, சரி நீயும் இப்படி சரி. இந்த சந்தோஷத்தை நல்லா அனுபவி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நாகராணி செத்து போடுவா. அதுக்கப்புறம் உனக்கு எதிரின்னு யாரும் இருக்க மாட்டாங்க.
எதிரினி யாருமே இல்லாத போது மரண பயம் உன்னை நெருங்காது. இது சந்தோஷப்படுற நேரம் இல்ல பாபா. நான் மனசார சந்தோஷப்படணும்னா அந்த நாகராணி சாகிறத என் கண்ணால பார்க்கணும். பாப்ப ருத்ரா, என்ன ஆச்சு? என்னோட சக்தி மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏற்கனவே 2 முறை உங்க மந்திர சக்தியில இருந்து அவ தப்பிச்சு போயிருக்கா. இந்த வாட்டியும் ஒருவேளை அவ தப்பிச்சிட்டா? வேட்டையனோட குறியிலிருந்து மான் ஒரு முறை தப்பிக்கலாம், ஏன் 2வது முறையும் தப்பிக்கலாம், இல்ல 3வது முறை கூட தப்பிக்கலாம். ஆனா ஒரேடியா தப்பிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்ல ருத்ரா. வேட்டக்காரன் விடுற ஏதாவது ஒரு அம்புக்கு காட்டுல இருக்க மான் சிக்குதோ, அதே மாதிரி நான் விடுற இந்த அம்புகள்ல இன்னைக்கு அந்த நாகராணி பலியாகியே ஆகணும். பலியாகிடுவா. நீங்க சொன்ன மாதிரி நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாபா. நானும் அந்த நாகராணி சாகர நிமிஷத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன் பாபா. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். அர்ஜுன் காலையில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலங்க. காலையில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு என்ன அர்த்தம்? ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. ஆபீஸ்க்கு வந்து என் கூட பிசினஸ் பார்த்துக்கோனா முடியாதுங்கிறான். காரண பாரு, ஆரம்பத்துல இருந்து என் கூட இருந்ததுனால தனியா 10 ப்ராஜெக்ட் மெயின்டைன் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கான். நல்லா பண்றான். ஐயோ கடவுளே, அர்ஜுன் உங்க கூட ஆபீஸ்க்கு வர மாட்டேங்கிறானா? அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன அர்த்தம்? நீ தானே அவனை உட்கார வச்சு புத்தி சொல்லணும். நீ குடுக்கற செல்லத்தால தான் இன்னைக்கு அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆடிட்டு இருக்கான். ஏங்க, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பிடிச்சி இந்த கத்து கத்துறீங்க நீங்க? நான் எப்பவும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறானே. எப்படி கேட்பான்? நான் அவனை திட்டி 4 புத்தி சொல்லலான்னு பார்த்தா அவனை திட்டாதீங்க, நான் அவனுக்கு புத்தி சொல்றேன்னு வரைஞ்சு கட்டிட்டு வந்தல்ல, அதோட பலன் தான் இதெல்லாம். ஏங்க, திட்டுறதுனால பசங்களுக்கு புத்தி வந்துடாதுங்க. அது மட்டும் இல்லாம திட்டி புத்தி சொல்றதுக்கு அர்ஜுன் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அவனை அடிச்சு திட்டி எதுவும் செய்ய வைக்க முடியாது. ஹேமா சொல்றது சரிதான்டா. பசங்களை எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் திட்டி அடிச்சு புத்தி சொல்ல முடியும். இப்ப அவன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டா. கொஞ்ச நாள்ல அவனுக்கு கல்யாணம் பண்ண போறோம். நீ உன் புள்ள கூட ஒரு நண்பனா பழகணும். அது உன்னுடைய கடமைடா. நீ என்னடா எப்ப பார்த்தாலும் பிசினஸ் அது இதுன்னு பிஸியாவே இருந்துட்டு இருக்க. நாங்க ஏதாவது சொன்னா அத காதுலயே வாங்கிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் நம்ம அர்ஜுன் எங்க போறான், என்ன பண்றான், எப்போ வீட்டுக்கு திரும்பி வருவான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவன் நம்ம கைய விட்டு நழுவி போறான்னு தோணுது. இன்னைக்கு வரட்டும், நான் அவனை விசாரிச்சுக்கிறேன். விசாரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது விஷ்ணு. சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா தானாவே வழிக்கு வந்துருவான். பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டா வெளியில சுத்துறது குறைஞ்சிடும். நான் ஹேமா கிட்ட சில பொண்ணுங்களோட போட்டோவை கொடுத்துருக்கேன். நீ பாத்தியா? இல்லம்மா, பார்க்க முடியல. அப்புறம் பார்க்கறேன். முதல்ல போட்டோவை பாருடா. முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்து பார்க்கறேன். அட, என்ன ஆச்சு ஹேமா உன் புருஷனுக்கு? புள்ள கல்யாணத்தை விட முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் இவன்? அதான் அத்தை, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் அவர் ரொம்பவே மாறிட்டார் அத்தை. அவர் பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாறிடுச்சு. ஆனா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன சரோஜா, என்னாச்சு? இல்லங்க, நீங்க போய் என்கிட்ட சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேங்க. தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு பண்ண? என்னங்க, நான் கடவுளை வேண்டிக்கிட்டேங்க. ஒவ்வொரு துவாதசி அன்னைக்கும் சாமியாரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேங்க. இன்னைக்குதான் துவாதசி. யாராவது ஒரு சாமியாரை வீட்டுக்கு கூப்பிட்டு நான் சாப்பாடு போட்டிருக்கணும். ஆனா நான் மறந்துட்டேன். நான் செஞ்ச இந்த தப்புக்கு அந்த கடவுள் பாவம் அமிர்தாவை தண்டிச்சிட்டாரு போல இருக்கேன். வேண்டுதல மறந்து நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்னங்க பண்றது? இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது சரோஜா. ஏற்கனவே இருட்டிடுச்சு.
இதுக்கு மேல எந்த சாமியாரை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறது? நான் சாமியாரை எங்கேன்னு போய் தேடுவேன்? ஐயோ ஈஸ்வரா. அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா அந்த விஷயம் நான் மறந்து போயிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனா இந்த நேரத்துல சாமியாரை போய் எங்க தேடுறதுன்னு நாங்க கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா எதிர்பாராத விதமா அந்த ஈஸ்வரன் தான் உங்களை எங்க வீட்டு வரைக்கும் அனுப்பியிருக்காரு. தயவு செஞ்சு நீங்க உள்ள வந்து எங்க விருந்தை ஏத்துக்கோங்க. மன்னிச்சிடுங்கம்மா, எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், தண்ணி கொடுத்தா போதும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா நீங்க இருந்து எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும். இத பாருங்க சுவாமி, உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சாப்பிடுங்க. எங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. முதல்ல உள்ள வாங்க. அண்ணா அண்ணா. என்ன மல்லி? அண்ணா, நம்மள சாப்பிடாம இங்க இருந்து அனுப்ப மாட்டாங்க போல இருக்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. உள்ள போய் நல்லா சாப்பிட்டுட்டு போலாமே. சரிங்கம்மா, அந்த ஆண்டம் இஷ்டப்படியே நடக்கட்டும். இதுதான் அக்கா இருக்கிற வீடு. நான் உள்ள போனா அண்ணாவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு அக்கா என் மேல கோவப்படுவாங்க. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். வாங்க, உள்ள வாங்க சுவாமி. இந்த மல்லி எங்க திடீர்னு ஓடி போயிட்டா? சுவாமி, ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஆமா, அந்த குழந்தை எங்க? அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வேண்டாமா, அதான் போயிட்டா. அடடே, அப்படியா? சரி, நீங்களாவது வாங்க. வாங்க.